இடைத்தேர்தலில் இதுக்கப்புறம் என்ன மாதிரி அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது? திமுக, அதிமுக, பாஜக இந்த அணி உறுதியாயிடுச்சு. இதுதான் அலையன்ஸ். பொது வேட்பாளர் என்ற போர்வையில் நாம் தமிழர் கட்சியும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 இடைத்தேர்தல் 6+1 7 மட்டும் நடக்காது. குறைந்தது இன்னும் ஒரு 4-5 இல்லை 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகலேருந்து ஆட்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. போகிற போக்கில் திமுகலேருந்து 1-2 வந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். நிறைய பேர் அது சொல்கிறாங்க சார், எனக்கு புரியவே. திமுகலேருந்து எப்படி வருவாங்க? ஏன் வரக்கூடாது? திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடணும், ஜெயிச்ச உடனே துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு அவங்க ஆசையை சொல்லியிருக்காங்க. பட் என்னையோ இது பேராசை. இது ஏன் பேராசை சார்? ஏன்னா 30 வருடங்களாக மக்களுக்காக போராடி இருக்காரு. திருப்பி கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. 50-100 வருஷமாக காங்கிரஸ் கட்சி இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா காங்கிரஸ் கட்சியோட இருக்கிற அந்த கூட்டணி தான் வெல்லும். அவங்களுக்கு ஏன் உதவி துணை முதலமைச்சர் அவங்க கேட்க மாட்டாங்களா? அது ரொம்ப தப்பான எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. தப்பான இது பேராசை. எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, இது பேராசை. கடைசியில் பெரு நஷ்டத்தில் போய் முடியும். திருமாவளவன் அவர்கள் கடந்த 3 நாட்களாகவே அவர் தான் பெரிய டாபிக்ல இருக்காரு. திமுகவோட இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்கோம், ஒரு நல்ல நட்போடு தான் இருக்கோம், ப்ளஸ் எங்கள் கட்சியிலேருந்து வந்த ஒருத்தர் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அது ரொம்ப வேதனையாக இருந்தது, இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் தாவேக்காவுக்கு ஒரு முழு ஆதரவை கொடுக்கறதுக்கு இன்னுமே தயங்குறாரு? திமுகவை ஏன் இன்னும் அவர் பார்க்குறாரு? ஏங்க, திமுக 9 வருஷமாக அவங்க பழகியிருக்காங்க. ஒரு 9 வருஷமாக விசிக திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்குது. அப்போ நிறைய கொடுக்கல் வாங்கல்கள்லாம் நடந்திருக்குது. நிறைய விஷயங்கள் திமுக ஆட்சியாளர்கள் செய்திருப்பாங்கல்ல, உதவிகள் சொல்கிறேன். இவர் சொன்ன ஆஃபீஸருக்கு போஸ்டிங்லாம் போட்டிருப்பாங்க, தேர்தலில் உதவி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏவாவேலு தகவலே சொல்கிறேன், 20 கோடி ரூபாய் 234 தொகுதியில் போட்டியிட்ட திமுக கூட்டணி வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க தேர்தல் செலவுக்கு. அப்படின்னா 8 தொகுதியில் போட்டியிட்ட விசிகாவுக்கு 160 கோடி வந்திருக்கான்ல, ஒரு சின்ன கணக்கு. அப்போ இந்த மாதிரி பைசாலாம் வாங்கி ஒரு 8-9 வருஷமாக அனுபவித்தவங்களுக்கு உடனே கட் பண்ணிட்டு வர்றது கஷ்டம் தானே, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மாற்றி மாற்றி பேசக்கூடாது. உங்களை காங்கிரஸ் இதை பேர்னா திமுக கேவலமாக சொல்லிடுச்சு. ராஜா கட்டியவனை விட்டு விட்டு கண்டவனை சுகத்துக்காக போயிட்டாங்கன்னு இவங்கள தான் சொல்கிறாங்க, கூட்டணி கட்சிகளை திமுக சொல்லிச்சு. அதுக்கப்புறமும் இவங்க தன்மானம் இல்லாமல் திமுகவோட நட்புடன் தான் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதெல்லாம் அது இந்த பழைய கொடுக்கல் வாங்கல்களினுடைய நன்றி விசுவாசம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை, உய்வுண்டாம் செய் நன்றி கொன்ற மகருக்குன்ற மாதிரி இவங்க அந்த நன்றி விசுவாசத்தை காட்டுறாங்க. அதில் அரசியல் இல்லைங்க. திருமாவளவன் பேசுவதில் அரசியல் இல்லை, நட்பு இருக்கிறது, நன்றி இருக்கிறது, உதவி செய்தார்களே அவங்கள நம்ம பேசக்கூடாதுன்னு. இப்போ உதயநிதி எவ்வளோ மோசமாக சோபா மாடல் அரசுன்றார, அதுக்கு நேற்று பதில் சொல்லியிருக்கார். நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னால் யாராவது சோபாவில் வச்சா பணத்தெல்லாம் கொடுப்பாங்க இந்த காலத்துலலாம். ஸோ சோபா மாடல் ஆட்சின்னு அவர் சொல்கிறது உதயநிதி முஸ்லீம் லீக், விசிகா இவங்கள தான் சொல்கிறாரு. அப்போவும் நாங்கள் மகிழ்ச்சி அடையலை அப்படின்னு 2 நாளைக்கு முன்னால் ஒரு சொன்னார் பாருங்க. அதை கூட நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க 4ஆம் தேதி. அப்போ தாவேக்கா வெற்றி பெறுவதை அவங்களால எப்படி மகிழ்ச்சியோடு பார்க்க முடியும்? 9ஆம் தேதி தானேங்க அவங்க தாவேக்காவை ஆதரிக்கிறதுன்ற நிலை எடுக்கிறாங்க. இப்போ 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு ஒரே இந்த பிரச்சனை தானே, மனதளவில் அவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. இல்லை போகலாமா வேணாமா, முதல் விழை சொல்லிவிட்டு தான் வந்தோம், அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு தான் வந்தோன்னு அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தர் டிஃபிகல்ட்டி. அதாவது ரொம்ப நாளாக இருந்திருக்கிறோம், ரொம்ப அனுபவிச்சிருக்கிறோம்.
அவங்க நிறைய நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க, பைசா பண்ணியிருக்காங்க, நம்ம சொன்னதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நேரடியாக எதிர்ப்பதுக்கு உங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு மனசு வரல. அதே மாதிரி அதே போல இன்னொன்று என்னன்னா, இந்த பக்கம் இவங்களை ஆதரித்து பேசுறதுக்கு இன்னும் ஏன் இவங்களுக்கு வரமாட்டேங்குது? அதுக்கு காரணம் என்னன்னா, விசிக ஆட்கள் வந்து வெறும் அமைச்சர் போதாது, துணை முதல்வர் வேணும். இவரே நம்ம திருமாவளவன் போன்ற ஆளுமைகள் வந்து வெறும் சாதாரண மினிஸ்டராக இருந்தால் அது வந்து சரிப்பட்டு வராது, அவரை துணை முதல்வராக ஆக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, விரும்பினாங்க. ஏன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஒருவர் திரு விஜய் ஆதவ் அர்ஜுனா கிட்டலாம் பேசியே இருக்காரு. எப்போ விசிக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால். அப்போ அவர் விஜய் கூலாக சொல்லிட்டாராம், இது வந்து தகவல் தான், திருமாவளவனே ஒரு பேட்டியில் சொன்னது தான். இல்லை இங்கே அதெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க, துணை முதல்வர்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு தான் சரி ஒரு அமைச்சர்னும் போது ரைட், துணை முதல்வருக்கு கீழே இவர் போகமாட்டார்ல திருமாவளவன், அவர் ஸ்டேட்டஸ், அதனால் வன்னி அரசை அமைச்சராக போட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அவருக்கு அந்த ஆசை இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதை தான் வந்து சேலம் மாவட்ட சமீபத்தில் கூடிய அந்த விசிகாவுடைய மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதாவது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடணும், ஜெயிச்ச உடனே துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு அவங்க ஆசையை சொல்லியிருக்காங்க. ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் இந்த ஆசை வந்து அவங்களுக்கே வந்ததா, இல்லை தலைமையிலிருந்து சொல்லி தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றுங்க இந்த மாதிரி, அது மாதிரி பல மாவட்டங்களை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. பட் என்னையோ இது பேராசை, இது ஆசை மட்டும் இல்லை. ஏன் பேராசை சார்? ஏன்னா 30 வருடங்களாக மக்களுக்காக போராடி இருக்காரு. இன்னைக்கு அவங்களோட உதவியில தான் தாவேக்கா ஆட்சியை நடக்குது, அது உண்மைதானே, மறுக்க முடியாது. இல்லை சரி, நான் திருப்பி கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. 50-100 வருஷமாக காங்கிரஸ் கட்சி இருக்குது, அதுக்கு 5 எம்எல்ஏ இருக்காங்க, அதனுடைய வாக்கு சதவீதம் குறைந்தது 10% இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா காங்கிரஸ் கட்சியோட இருக்கிற அந்த கூட்டணி தான் வெல்லும். இப்போ அவங்களுக்கு ஏன் உதவி துணை முதலமைச்சர் அவங்க கேட்க மாட்டாங்களா? எந்த விதத்தில் வந்து விசிக காங்கிரஸ் கட்சியை விட சிறந்தது, வலுவானது? எங்கள் நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா காங்கிரஸ் தாங்க. விடுதலை சிறுத்தைகள் சும்மா வட தமிழ்நாட்டில் இருக்குதுங்க, அவ்வளோதான். எவ்வளோ சீட்டு? 2 சீட்டு. சீட்டுன்னு பார்த்தா கூட உங்களை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்களங்க. அப்போ அவங்களுக்கு கேட்கக்கூடாதா? வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் விசிக? எதுக்காக துணை முதல்வர் கொடுக்கணும்? இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி மக்களுக்காக. ஏங்க உங்களுக்கு முக்கிய புள்ளிங்க, நீங்கள் அதுக்கு மேலே இருந்து பாருங்கள். காங்கிரஸ் கட்சி என்பது வலுவான கட்சி. இன்றைக்கும் பல கிராமங்களில் பல சமூகங்கள், இன்னைக்கு மைனாரிட்டிகள் வந்து திமுக கூட்டணியில் இருந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து காங்கிரஸ் தாங்க. இப்போ அந்த காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணிக்கு வந்ததால் 99% மைனாரிட்டி ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இப்போ விஜய்க்கே நிறைய மைனாரிட்டிஸ் ஆதரவு இருக்கு, இருந்தாலும் காங்கிரஸும் வந்த பிறகு கம்ப்ளீட்டு. அதனால் காங்கிரஸ் கட்சியை விட விசிக எந்த வகையில் மேலானது? விசிக, திமுக, பாஜகலாம் ஒரே கூட்டணியில் இருந்திருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு அவரோட அவங்க அந்த அலையன்ஸ்ல தான் விசிக முதல் எம்எல்ஏ கிடைச்சாங்க. அப்போ பாஜகவோடு இருந்திருக்கீங்க, திமுகவோடு இருந்திருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி ஒன்று தாங்க இந்த நாட்டில் பாஜகவை ஆரம்பத்தில் இன்னி வரைக்கும் உறுதியாக எதிர்த்துட்டு இருக்கிற கட்சி. இவ்வளோ தகுதிகள் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு விசிகாக்கு ஏன் துணை முதல்வர் கொடுக்கணும்? விஜய் அப்படி கொடுத்தா கூட சொல்லுங்க. நீங்கள் திருமாவளவன் அவர் பேசுகிறாரு, தமிழில் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, நல்லா பேசுகிறாரு, பத்திரிகை சீமான் கூட தான் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு. சீமானுக்கு தனியாக 8% இருக்குது.
புரியுதா உங்களுக்கு? அப்கோர்ஸ் அவர் 234 தொகுதியிலையும் போட்டு போடுறாரு. விசிகாலாம் 8, 10ல் நிற்கிறாங்க காங்கிரஸ்லாம். அவங்களும் 234 நின்னா அவங்களும் 10-15% வாங்குவாங்க ஓட்டு. ஸோ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். இந்த தாவேகா கூட்டணியிலேயே இருக்கிற கட்சிகள்லையே காங்கிரஸ் தானுங்க வந்து பெரிய கட்சி. அப்போ அவங்களுக்கு கொடுக்காம விசிகாக்கு கொடுக்கணும்னு என்ன விஷயம்? அது ரொம்ப தப்பான எதிர்பார்ப்பாக தான் இருக்கு. தப்பான இது பேராசை, எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, இது பேராசை. கடைசியில் பெரு நஷ்டத்தில் போய் முடியும். சார் இன்னுமே அவங்க உள்ள வரமாட்டேன்றாங்க. முதல்வருக்கு ஆதரவாக எதுவும் சொல்லலை. இதுக்கு விதமாக பாமக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வராங்கன்னு தோணுது. புசி ஆனந்த் பேசுறாரு, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வராங்கன்னு என்ன எதிர்பார்க்கலாம்? விசிகா வெளியே போயிருமா, பாமக உள்ள வருமா, இடைத்தேர்தல் என்ன ஆகும்? நான் ஒன்றும் ஜோசியர் கிடையாது பார்க்குறது. அதாவது பாமக வந்துங்க என்னை பொறுத்தவரையில் என்டிஏல அது இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பெரிய அரசியல் தத்துவம்லாம் இல்லைங்க. அன்புமணிக்கு எப்படியாவது வந்து 2 விஷயம், மந்திரி பதவி வரணும், மத்திய அமைச்சர் வழக்கம் போல உலகம் சுற்றும் வாலிபனா சுத்தணும், என்ஜாய் பண்ணணும். 2வது பல கேஸுகள் அவர் மேலே இருக்குது. இந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்தப்போ மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் வந்து சட்டத்தை மீறி லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாருன்னு அது ஒரு சிபிஐ வழக்கு இருக்குது. ஸோ அந்த வழக்கு அவருக்கு தலைக்கு மேலே கத்தி மாதிரி தொங்கிட்டு இருக்கிறதால அவருக்கு வந்து அந்த பாஜக ஆட்சியை நேரடியாக எதிர்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக அன்புமணி இருக்கார். ஸோ இந்த 2 காரணங்களால் தான் அங்கே இருக்கார். அதில் ஒன்று வந்து இப்போ நிறைவேறவே இல்லை. ஒருவேளை மத்திய மந்திரி சபை மாற்றம் நடக்க போகுதுன்றாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் மோடி மாற்றி அமைக்க போகிறாருன்றாங்க. அப்போ அதில் ஏதாவது கிடைச்சா அவர் அந்த அணியில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவர் வெளியே வந்துடுவார். ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்கல்ல. புதிய தமிழகம் இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. புதிய தமிழகம் தலைவர் பேசினார இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தாச்சு வெளியே என்டிஏலேருந்து. அப்படி எல்லாரும் கண்டுகிட்டு இருக்காங்க. புதிய தமிழகம் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? கிருஷ்ணசாமி டாக்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடியோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் தேர்தலுக்கு முன்னால், எங்கள் சீட்டை கொஞ்சம் குறைச்சிக்கினா கூட பரவாயில்ல, 7, 6 கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு ஒரு மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும், ஒரு இடம்னு கேட்டோம். அதுக்கு எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அதுக்கு எதிர்கட்சியாகவே இருந்துருவேன், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு கூட்டணி அரசு அமைக்கிறதுக்கு பதிலாக நான் எதிர்கட்சியாகவே இருந்துக்கிறேன்ற சொல்லிட்டாராம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி என்டிஏல இருக்கிற கட்சிகள், என்டிஏவை ஆதரிக்கிற கட்சிகள்லாம் ஒரு ஒருங்கிணைப்பாக இல்லை. ஈவன் பாஜகவே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க. மே 13ஆம் தேதி நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடத்தினார விஜய். அதிமுக 2ஆக போயிடுச்சு, 25-22. ஆனால் பாஜக என்ன பண்ணார்? லோன் எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ நடுநிலையினார். கவனிச்சிங்களா? என்டிஏ உடைய சேர்மன் வந்து இபிஎஸ், தேசிய ஜனநாயக முன்னணியினுடைய தமிழ்நாடுக்கு தலைவர் யார்? எடப்பாடி. எடப்பாடியினுடைய அதிமுக ஒரு பகுதி எதிர்க்கிறேன்னு சொல்லுது, அது உள்கட்சி விவகாரம்னு வச்சுங்க. பாஜக எடப்பாடியுடைய அதிமுக ஸ்டாண்டை தானே ஆதரிச்சிருக்கணும். அவங்க நடுநிலை. நாங்கள் அப்போவே முடிஞ்சு போச்சுல அந்த கூட்டணி. என்டிஏன்றது இல்லைன்னு மாதிரி ஆயிடுச்சு இல்லை, யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையில் அன்புமணி வந்து என்டிஏ விட்டு வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அவர் இதுக்காக தான் வெயிட்டிங், இந்த 2 விஷயம். ஆனால் அவங்க மனைவி சௌமியா அன்புமணி மந்திரியாக ஆகணும் அப்படின்றதுல அவருக்கு ஆர்வம் இருக்குது. நம்மால் ஆக முடியலன்னா நம்ம துணைவியாவது ஆக்கி விடுவோன்னு அவர் 4 எம்எல்ஏ வச்சுருக்கிறதால அவர் வந்தார்னா வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு மந்திரி கொடுக்கணும் இல்லை, 1ஓ 2ஓ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் வர தயாராக இருப்பாங்க. விஜய் வந்து தேவையில்லாமல் இன்றைக்கி இருக்கிற இந்த கூட்டணியை ஒருமுகப்படுத்துகிறாங்க, மதச்சார்பற்ற செக்குலர் அலையன்ஸாக பண்ணுறாங்க. அப்போது என்டிஏல வந்து பாமக இருக்கிற வரைக்கும் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க என்டிஏவை கட் பண்ணி விட்டுட்டு வந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி there is a சான்ஸ் அந்த 4 பேரும் இந்த ஆட்சியை ஆதரிப்பார்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ மந்திரி சபையில் அவர் ஃபார்முலா தானே, விஜய் ஃபார்முலா,
நம்ம ஆதரிக்கிற அனைவருக்கும் பதவி கொடுப்போம்னு சொல்லி பதவி கொடுப்பார். ம். அப்போ தான் நடக்கும். ஆனால் அதான் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ம். என்டிஏவை விட்டுட்டு பாமக அன்புமணி வெளியே வரணும். ம். வந்தாங்கன்னா கொடுப்பாரு. கொடுப்பாங்க. என்டிஏல இருந்த பாஜகவோட அலையன்ஸ் வச்ச விசிகே இருக்குது இல்லை, இருக்குதா இல்லையா? ஒன்றும் அன்டச்சபிலிட்டி கிடையாது, தீண்டாமை கிடையாது அரசியலில். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு மத்தியானம் கருத்து சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சியை கண்டிப்பாக 5 வருடம் ஓடவே ஓடாது அப்படின்ட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் இப்போ திடீர்னு திராவிட கட்சியோட கொஞ்சம் ஒட்டி வருவாடுற மாதிரி தெரியுது. ஸோ இடைத்தேர்தலில் இதுக்கப்புறம் என்ன மாதிரி அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது, இந்த ஆட்சியை கவிழ்க்க இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? இப்போ சில தினங்களுக்கு முன்பு 3 கட்சிகள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக ஆர்லேக்கரை சந்தித்து தாவேக அரசு மீது அமைச்சர்கள் மீது புகார் மனு கொடுத்தாங்களா? 3 கட்சி எது? திமுக, அதிமுக, பாஜக. இந்த அணி உறுதியாயிடுச்சு. இதுதான் அலையன்ஸ். பொது வேட்பாளர் என்ற போர்வையில் நாம் தமிழர் கட்சியும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக கண்டிப்பாக திமுக, அதிமுக ஒரு அணியில் தான் இருப்பார்கள். இனிமேல் அவங்க வந்து ஒரு தனித்தனியாக போட்டியிட்டு ஆளும் கட்சியை வெல்லக்கூடிய வலு இல்லை. அதிமுக சனிக்கிழமை கரைஞ்சிட்டே இருக்குது. இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசம்னு பாருங்க. 2 எம்எல்ஏ இன்னைக்கு கலந்துக்கவே இல்லை. இந்த 25ல் 2 இவங்க, இந்த ஒரிஜினல் 25 பேர் போனாங்கல்ல, அவங்க இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ராணிப்பேட்டை இந்த மாவட்ட நிர்வாகிகளோட தான் ஆலோசனை பண்ணார். யார்? எடப்பாடி. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேசி வீரமணியும் வரல. அந்த இவர் ஒருத்தர் இருப்பாரா, இன்னொருத்தர் ஆற்காடா, அந்த 2 எம்எல்ஏ ஆப்சண்ட்டு. ஸோ அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போதுங்க. இன்னொன்று, நேற்று நடந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தஞ்சாவூர் பகுதி கூட்டத்தில் டிடிவி தினகரனை, சசிகலாவெல்லாம் சேர்த்துக்கணும், அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா தான் நம்ம கட்சி பலப்படும், போகிறவங்க போட்டோம் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி என்ன அப்படி லாவகமாக அதை கடந்து போயிருக்காருன்னா, இல்லை டிடிவி வந்து தனி கட்சி நடத்திட்டு இருக்காரு, இப்போ அதை பற்றி நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிடிவி கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் அதிமுகவில் வர்றதை பற்றின்னு. நான் இப்போவும் அதிமுகவோட தானே இருக்கிறேன். அதிமுகவோட தான் இருக்கிறேன்றது வேற, அதிமுகவில் இருக்கிறேன்றது. அதிமுகவோட தானே அமமுக இருக்கு, அதை அவர் அப்படி சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, அவர் தனி கட்சி நடத்திருக்காரு, அவரை போய் நம்ம எப்படி கேட்கறதுன்று. ஸோ அநேகமாக ஓரிரு மாதங்களில் அதிமுகவில் வந்து சில மாற்றங்கள் வரலாம். இப்போ இந்த எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், அப்புறம் இது சண்முகம், சிவி சண்முகம், இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக இன்னொரு குரூப் வந்து கிளம்பும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வெறும் 6 இடைத்தேர்தல் 6+1 7 மட்டும் நடக்காது. குறைந்தது இன்னும் ஒரு 4 5 இல்லை 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்து ஆட்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. போகிற போக்கில் திமுகலேருந்து 1 2 வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். சரி, நிறைய பேர் அது சொல்கிறாங்க சார், எனக்கு புரியவே இல்லை. திமுகலேருந்து எப்படி வருவாங்க? ஏன் வரக்கூடாது சார்? அவங்க திமுக வந்துங்க, அது ஒரு குடும்ப கட்சியாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பல பேருக்கு உதயநிதியை வந்து எதிர்கட்சி தலைவராக கொண்டு வந்தது பிடிக்கல சீனியர்களுக்கு. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குடும்பம் தான் திமுகவை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு. வேற யாரும் அந்த உள்ள பதவிக்கோ பொறுப்புக்கோ வர முடியல. ஸோ இந்த கோபங்கள், இந்த ஒரு ஆற்றாமை அந்த கட்சியில் இருக்குங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து திமுகலையும் வந்து வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு தான் சொல்கிறேன். வருவாங்கன்னு சொல்ல, வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அரசியல் மாற்றங்கள் நிறைய நடக்குங்க அடுத்தடுத்து மாதங்களில். ஓகே சார், இவ்வளோ நேரம் பேட்டி நல்லா இருந்துச்சு சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.